Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாதாம் பர்ஃபி. ரொம்ப வெரி ஈஸி, டேஸ்டி. ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. நம்ம பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். பாகுபதம் அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. ஒரு 50 கிராம்ஸ் பாதாம் தான் நான் எடுத்திருப்பேன். டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி பாதாம் பர்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாதாம் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து பொடி பண்ணிக்கணும். ரொம்ப அரைக்கக்கூடாது, அப்போ அதில் உள்ள ஆயில் கண்டென்ட்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மிக்சிலேருந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். பாதாம் எடுத்தோம். அது 1 கப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்வீட் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் பாதாமுக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இந்த இனிப்பு எங்களுக்கு ஓகேவா இருக்கும். உங்களுக்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. கப்பில் பாதாம் எடுத்தணும். அதே கப்பை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். வந்து 1 கப் பாதாம், 1 கப்பு கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்தேன். 1 கப்பு நெய், கொஞ்சம் நெய்யை உருக்கி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப்பு கொஞ்சம் கம்மி கூட எடுத்துக்கலாம். பட் 1 கப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் வந்து 3/4 கப்பு வாட்டர் எடுத்திருக்கேன். இது நெய் விட்டதுனால அந்த நெய் அந்த இது தெரியுது. அதே கப்பில் நான் அளந்துருக்கிறதுனால இதில் 3/4 கப்பு வாட்டர் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம 1 கப்பு கொஞ்சம் குறைவாக சுகர் சேர்த்தோம் இல்லையா, அதில் இதை போட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு நல்ல கொதி வந்தோன்னே, பாகுபதம்லாம் தேவையில்லை, கொதி வந்தோன்னே அந்த பவுடர் பண்ண பாதாமை ஆட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு பேனில் நான் வந்து அந்த நெய்யை விட்டு லைட்டாக சூடு பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லைட்டாக சூடாக தான் நம்ம இந்த பாதாம் மிக்ஸில் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் நான் இப்போ சூடு பண்ணல, இந்த பேனில் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதி வரட்டும். சர்க்கரையும் தண்ணியும் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பவுடர் பண்ண பாதாமை சேர்த்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை மிக்ஸ் பண்ணி விடலாம். பார்த்திங்கன்னா இந்த பாதாம் பவுடர், சுகர், வாட்டர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெய்யை வந்து சூடுபடுத்தியிருக்கோம். சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ வச்சு நம்ம இதில் சேர்க்கணும். நல்லா சூடாக இருக்கணும். சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரணும். அப்போ தான் அது வந்து மைசூர் பாக்கு டெக்ஸ்சர் வரும். இந்த மாதிரி போட்டு ஸ்டவ்வை நான் இன்னமும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதை ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு குக் பண்ண தேவையில்லை. குவான்டிட்டியும் ரொம்ப கம்மி இல்லையா, அதனால நமக்கு சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். இந்த மாதிரி கலரிட்டே இருக்கப்ப நம்ம இடையில இந்த நெய்யை சேர்த்து இந்த மாதிரி பொங்கி வருது பாருங்க. எல்லா ஏரியாவிலையும் சேர்த்து நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு கொஞ்சம் பெரிய கொஞ்சம் கரண்டி கூட போட்டுக்கலாம். நம்ம போட்டு இந்த மாதிரி கலரி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு டைம் நம்ம வந்து இந்த சூடுபடுத்தின நெய்யை நம்ம சேர்க்கணும். நல்லா குக் ஆகிட்டு வருது. அகைன் நம்ம சூடான நெய்யை சேர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் வந்து அந்த இது வரும் நமக்கு. சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா கிளறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காயிட்ருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். கைவிடாமல் நம்ம கிளறணும். லாஸ்ட்டாக இருக்கிற இந்த நெய்யும் நம்ம விட்டுடலாம். எல்லா நெய்யும் விட்டாச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் கிளறணும். பாருங்கள் எப்படி நுரைச்சி வருதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வருது பாருங்கள், ஒட்டாமல். போட்ட நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது. நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா வெந்து வருது. ஒரு 1 மினிட் நம்ம கிளறி விடுவோம். நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எப்படி
இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அப்படி கோடு விழணும். இந்த பார்த்தீங்கன்னா அப்படி இது மாதிரி பாய் மாதிரி ஒரு துணி மாதிரி விழணும். இது அப்போதான் அது கரெக்ட் கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். கீ பிரிஞ்சு வருது. நம்ம போட்ட நெய்யெல்லாம் ஒரு 1 மினிட் நம்ம கைவிடாமல் கிளறணும். நான் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு தான் குக் பண்ணுறேன். நான் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக போட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணுறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கிளற முடியாது. இது ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். இது நான்ஸ்டிக்கில் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் மற்ற பாத்திரத்தில் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை நான் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இந்த பாதாம் கலவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த கண்ணாடி பாக்ஸ்க்கு மாற்றிட்டேன். இதை நம்ம அமுக்கிலாம் விட தேவையில்லை. லைட்டாக நான் வந்து ஷேப் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், போட்ட நெய்யெல்லாம் எப்படி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சூடாக இருக்கும். அதனால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். 5 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணலாம். பாதாம் பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம உடனேவே அது செட் ஆகுது பாருங்கள். நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே கட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த மாதிரி. ரொம்ப நேரம் விட்டுட்டா கஷ்டமாயிடும் நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பர்ஃபி வந்து நல்லா ஆறிடுச்சு, செட் ஆயிடுச்சு. நம்ம இந்த லைன்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை போட்டு அப்சைட் டவுன் திருப்பியாச்சு. இப்படி தட்டிட்டு நம்ம எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா தட்டியாச்சு. இப்படி அழகாக எடுக்க வருது. எடுக்க வரலைன்னா கொஞ்சம் அப்படி நைஃபை வச்சு எடுத்து விட்டோம்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம உயரமான கிளாஸில் போட்டு தொட்டு நடுவில் வந்து ப்ரௌனாக இருக்குது. மற்ற இடம் இப்படி இருக்குது. நம்ம வெட்டினதை வந்து இப்படி இது பண்ணாலே தெரியும் நமக்கு. ஈஸியாக அப்படி பண்ணலாம். டேஸ்டியான பாதாம் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சிம்பிள் கூட, யார் வேணால் பண்ணலாம். ரொம்ப பாகுபதம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட். ரொம்ப இது நம்ம கடையிலாம் வாங்கினோன்னா காஸ்ட்லியாக இருக்கும். நிறைய ஷாப்ஸில் அந்த பாதாம் பர்ஃபி கிடைக்காது. வீட்டிலே ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும் பாதாம். இதை வச்சு நம்ம எவ்வளோ டேஸ்டியான ரிச்சான ஒரு தீபாவளி ஸ்வீட்டை நம்ம பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஆரம்பத்தில் பண்ணுறப்ப இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணி பாருங்க. பட் ஃபெயில் ஆகாது, 100% ஃபெயில் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.